சூரிய சக்தி பம்பு செட்டுகள் அமைக்கும் திட்டம். வேளாண்மையில் புதுப்பிக்கத்தக்க ஆற்றலின் பயன்பாட்டை ஊக்குவிப்பதற்காகவும் விவசாயிகளுக்கு நிலையான நீர்ப்பாசன வசதியை உறுதி செய்வதற்கும் டீசல் பம்ப் செட்டுகள் மாற்றாக மின்சார இணைப்பு இல்லாத பாசன நீர் ஆதாரங்களுக்கு மின் கட்டமைப்புடன் சாராத தனித்து சூரிய சக்தியால் இயங்கும் பம்பு செட்டுகள் 1000 விவசாயிகளுக்கு மானிய உதவியுடன் அமைத்து தரப்படும். பாசனத்திற்காக விவசாயிகள் தொடர் செலவினம் மேற்கொள்வதை தவிர்க்க ஏதுவான சுற்றுச்சூழலுக்கு உகந்த இத்திட்டத்திற்கு என 2026-27 ஆண்டில் 23 கோடி 6 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். பயிர் சாகுபடி மற்றும் மதிப்பு கூட்டுதலுக்கான ஒருங்கிணைந்த வேளாண் இயந்திர வாடகை வணிக மையம். வேலையாட்கள் பற்றாக்குறை, விளைபொருட்களுக்கு உரிய விலை கிடைக்காமல் இருத்தல் போன்றவை தற்போது விவசாயிகள் முன் உள்ள முக்கிய சவால்களாகும். இவற்றை எதிர்கொள்ள பயிர் சாகுபடி மற்றும் மதிப்பு கூட்டுதலுக்கான வேளாண் இயந்திரங்களை வாடகை அடிப்படையில் விவசாயிகள் பயன்படுத்திட ஒருங்கிணைந்த வேளாண் இயந்திர வாடகை வணிக மையங்கள் அமைப்பது அவசியம் என்ற தொலைநோக்கு திட்டத்திற்கு செயல்வடிவம் அளிக்கும் நோக்கில் நடப்பாண்டில் தலா 25 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பயிர் சாகுபடி மற்றும் மதிப்பு கூட்டுதலுக்கான 50 ஒருங்கிணைந்த வேளாண் இயந்திர வாடகை வணிக மானியமும் வழங்கிட இத்திட்டத்திற்கு 8 கோடி 13 லட்சம் ரூபாய் மாநில நிதியிலிருந்து ஒதுக்கீடு செய்யப்படும். கடற்கரையோட தோட்டக்கலை திட்டம். கடற்கரை நமக்கு அருட்கொடை, மக்களுக்கு மகிழ்ச்சி தரும் அன்பு கொடை. தமிழ்நாட்டின் கடலோர மாவட்டங்களில் உவர் நீருக்கு மேலே இருக்கும் நன்னீரினை பயன்படுத்தி தோட்டக்கலை பயிர் சாகுபடி ஊக்குவித்து நீல பசுமை தோட்டக்கலை பூங்காக்கள், ப்ளூ கிரீன் ஹார்டிகல்ச்சர் பார்க்ஸ் அமைந்திட நடப்பாண்டில் நன்னீர் சேமிப்பு கிணறுகள் ஒரு கிணற்றுக்கு அதிகபட்சமாக 1,50,000 ரூபாய் மானியத்தில் முன்னோடி திட்டமாக 10 விவசாயிகளுக்கு வழங்கப்படும். மேலும் சூரிய சக்தி பம்பு செட்டுகளும் தெளிப்பு நீர் பாசன அமைப்புகளும் தற்போது உள்ள திட்டங்களுடன் ஒருங்கிணைத்து அமைத்து கொடுக்கப்படும். இந்த நீர் ஆதாரத்தினை கொண்டு 10 ஹெக்டேர் பரப்பளவில் மிளகாய் மற்றும் கொத்தமல்லி பயிர்கள் சாகுபடி ஊக்குவிக்கப்படும். இத்திட்டத்திற்கென மொத்தம் 49,40,000 ரூபாய் ஒன்றிய மாநில அரசு நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். விவசாயிகளுக்கு மானியத்தில் கதிரெடுக்கும் களம் அமைத்து கொடுத்தல். விவசாயிகள் தாங்கள் விளைவித்த நெல், நிலக்கடலை, கம்பு, மக்காச்சோளம், எள், உளுந்து உள்ளிட்ட பயிர்களின் தானியங்களை கதிரெடுத்து பிரித்தெடுத்து அவற்றை உலர்த்தி சேமிக்கவும் அறுவடைக்கு பின் ஏற்படும் இழப்புகளை குறைத்து உரிய விலைக்கு விற்று பயன்பெறவும் தனிநபர் விவசாயிகளின் நிலங்களில் 100 கதிரடிக்கும் களங்கள் மொத்தம் 2 கோடி 80 லட்சம் ரூபாய் ஒன்றிய மாநில அரசின் நிதி ஒதுக்கீட்டில் அமைத்து தரப்படும். வேளாண்மை பொறியியல் துறையின் இயந்திரங்கள் வாடகைக்கு வழங்கும் சேவையை வலுப்படுத்துதல். வேளாண்மை பொறியியல் துறையின் இயந்திரங்களை வாடகை 2.0 சேவையின் வாயிலாக வாடகைக்கு வழங்கும் திட்டத்தினை வலுப்படுத்த நடப்பாண்டில் 60 டிராக்டர்கள், அதற்குரிய இணைப்பு கருவிகள், நெல் அறுவடை இயந்திரங்கள் உள்ளிட்ட 463 வேளாண் இயந்திரங்களும் கருவிகளும் 19 கோடி 22 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கொள்முதல் செய்யப்படும். மேலும் 5 வட்டாரங்களில் வேளாண் இயந்திர கூடாரங்கள் 1 கோடி 8 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்படும். டிராக்டரால் இயங்கக்கூடிய வரப்பு செதுக்கி சேறு பூசும் கருவியின் மூலம் நெல் வயல்களில் வரப்பு செதுக்கும் தொழில்நுட்பத்தை பரவலாக்க 1,25,000 ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். இந்த அனைத்து இனங்களையும் செயல்படுத்த 20 கோடி 31 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். வேளாண் இயந்திரங்களை பழுது நீக்கி பராமரிக்கும் மையங்கள் அமைத்தல். வேளாண் இயந்திரங்கள் மற்றும் சூரிய சக்தி பம்பு செட்டுகளின் பயன்பாடு அதிகரித்து வரும் நிலையில் அவற்றை உடனுக்குடன் பழுது நீக்கி பராமரிக்கும் வசதிகள் கிராமப்புறங்களிலேயே கிடைத்திட கிராமப்புற இளைஞர்கள், தொழில் முனைவர்களின் வாயிலாக வேளாண் இயந்திரங்களையும் சூரிய சக்தி பம்பு செட்டுகளையும் பழுது நீக்கி பராமரிக்கும் 15 மையங்கள் 1 கோடி 12 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் அமைக்கப்படும்.